கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:11 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே யாந்தன் ஆத்மாவோமயே வாஞ்சித்து கதருதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியே நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா தேவனே உம்மையே கதருதே. ஆத்துமா தேவன் மேலே, தேவனே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? தேவனின் சந்நிதியே நின்றிட ஆத்துமா ஏங்குகிறதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமாவோமையே வாஞ்சித்து கதருதே. ஆத்துமா கலங்குவதேன், தேவனை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதேன், தேவனை நினைத்திடுவாய். தேவனின் சந்நிதியே நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், வாஞ்சையும் நீர், என்றும் காப்பீர். யார்மோன் யோர்தான் தேசத்திலும், யார்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்தும் என்றும் உம்மை நினைக்கின்றேன். சிறு மலைகளில் நின்றும் என்றும் உம்மை நினைக்கின்றேன். தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பேர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவனை பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவனில் பாடும் பாட்டு எந்த வாயில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே யாந்தன் ஆத்துமாவோமையே வாஞ்சித்து கதருதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். இப்ப நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்கிறோம். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 3வது அதிகாரம் 11வது வசனம் தமிழில் மாத்திரம் இருக்கு. இது ஹிந்தில சரி இங்கிலீஷ்ல ஒரு 5-6 பைபிள்ல ரெஃபர் பண்ணி பார்த்தேன். அதுல இந்த வசனம் கிடையாது. செல்வி டீச்சர், நீ இப்போ உங்க கையில பைபிள், இங்கிலீஷ் பைபிள் இருந்தா தேடி பாரு, இருக்கா இல்லையான்னு சொல்லு. அதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த வசனத்துல 3 காரியங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 3வது அதிகாரம் 11வது வசனத்துல 3 காரியங்கள். நம்பர் 1, அவருக்காக. யாருக்காக? என்னை ஆட்கொண்ட தேவன், என்னை ஆட்கொண்ட கிறிஸ்து, அவருக்காக. நம்பர் 1. 2வது குறிப்பு என்னன்னா, எல்லாவற்றையும். 2வது குறிப்பு. 3வது குறிப்பு, நஷ்டம், குப்பை என்று எண்ணுகிறேன். அப்ப இந்த 3 குறிப்புகளை ஆவியானவர் நமக்காக மாத்திரம் எழுதியிருக்கார். யாருக்காக அப்படின்னு தமிழ் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு. இது மலையாளத்தில் இருக்கான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா எங்க டாக்டர் மாட்ட மலையாள பைபிள் இருக்கு.
ஆனா நீங்க இங்கிலீஷ் பைபிள ரெஃபர் பண்ணி பாருங்க. உங்க பைபிள்ல ரெஃபரபிள் பைபிள்ல 3வது அதிகாரம் 16 வசனம் நான் தேடி பார்த்தது இல்ல. சரி, இப்போ 3 குறிப்புகள்ல முதல் குறிப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம். அவருக்காக. அவர் யார் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியை கேட்கிறோம். அவர் யார் கேட்டீங்கன்னா, ஏசாயா அவரை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 53வது அதிகாரத்துல அவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 53வது அதிகாரம் 11வது வசனம், அவர் அநேகரை நீதிமான் ஆக்கினவர். என்ன செய்யறாரு? நீதிமான் ஆக்கிறார். உலக மக்கள், உலக தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாவத்தை செய்ய வைப்பாங்க. ஒரு தலைவர் இருப்பான், தொண்டன்ட்ட சொல்லுவான், நீ போய் அவனை வெட்டிட்டு வா, அவன் நம்ம கட்சிக்கு பயங்கர இடரலா இருக்கிறான், அவனை காலி பண்ற வேலையை உன்கிட்ட கொடுக்குறேன். அவன் நினைச்சுவான் தலைவர் சொல்லிட்டாருன்னு போய் கொலை செய்வான். இல்ல தலைவர் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டாருன்னா அந்த பழியை தான் ஏற்றுக்கொள்ளும். இல்லைன்னா அவனை தீக்குளிக்கிற, இப்படி பல காரியங்கள் செய்து 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 சக்கையா புளிவாங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்கறதும் அவருக்காக. யாருக்காக? எனக்காக, என்னை நீதிமான் அவருக்காக. 53வது அதிகாரம் 11வது வசனத்துல, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, ஆத்தும வருத்தத்தின் பலனை பார்க்கிறாரு. அவர் திருப்தி ஆவார். இந்த திருப்திங்கிற வாழ்க்கை அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா அதான் நோக்கம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் என்னன்னா, அநேகரை நீதிமான்கள் ஆக்கவே. ஆக்குனாரு. எப்படி ஆக்குனாரு? அவருடைய ரத்தத்தால் நீதிமான் ஆக்கினார். விசுவாசத்துல நீதிமானார மாற்றிட்டார். இது அவருக்காக அப்படின்னு பாக்குறோம். 2வது அதுல என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்தும வருத்தத்தின் பலன். இந்த ஆத்தும வருத்தத்தின் பலன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போம். அந்த ஆத்தும வருத்தத்தின் பலன் லேசான காரியம் கிடையாது. எடுத்துக்கொள்ளுமா? மத்தேயு 26வது அதிகாரம், ஆத்துமா எப்படி வருத்தப்பட்டு இந்த பலனை பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26வது அதிகாரம் 37வது வசனம், 26, 37. பேதுருவையும் செபலனையும் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையும் வியாகுலப்படுறது. துக்கம் வியாகுலம் அவருடைய ஆத்மாவில் வந்துச்சு. நம்முடைய ஆத்மா இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இரு அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லுகிறார். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்மாவுக்குள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 37 வசனம், துக்கம் அடையும். உங்களுக்கு துக்கம் பிடிக்குமா? பிடிக்காதுன்னா 100% பிடிக்காது. துக்கம் பிடிக்காது, வியாகுலம் பிடிக்காது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம பெருசாக்கி பெருசாக்கி நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துரும். ஆனா பவுல் இங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல 3 குறிப்பை நம்ம காட்டுறவங்களுக்கு. அவருக்காக. அந்த அவருக்காக யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய ஆத்துமாவுடைய வருத்தத்தின் பலனை பார்க்கிறார். அந்த ஆத்துமாவுடைய வருத்தத்தின் பலனை பார்க்கிறார். சங்கீதம் ஏசாயா 53வது அதிகாரத்துல சிலுவையின் பாடுகளை பார்க்கும் பொழுது அது எப்படி அவருக்கு வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 39வது வசனம், மத்தேயு 26:39, சற்று அப்புறம் போய் முகம் குப்பர விழுந்து, முகம் குப்பர விழுந்து. இந்த முகம் குப்பர விழுகிறது தாழ்த்துகிற ஒரு அனுபவம். இது யார்கிட்ட இந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு மெசேஜ்ல நான் கொடுக்க போயிருந்தேன். புதிதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முகம் குப்புற விழுகிறது, தன்னை தாழ்த்துறது. இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, தன்னுடைய பவரை காட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நீ அவங்க காலில் விழணும். காலில் விழுந்தானா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரி, ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, பிதாவோடு ஈக்குவலா இருக்கிறவங்க, 2 பேரும் ஈக்குவல். ஆனா தன்னை தாழ்த்தும் பொழுது பிதாட்ட அவர் ஜெபிக்கிறார். இதுதான் அவருடைய ஆத்மா. 38வது வசனத்துல, மரணத்திற்கு ஏதுவான துக்கம். அப்ப அவருக்கு தெரியுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம் வரப்போகுது, சிலுவையின் பாடு வரப்போகிறது, சிலுவையில் என்ன என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அதனுடைய வருத்தத்தின் பலனை அவர் பார்த்து சந்தோஷப்படுகிறார். இந்த
துக்கம் வரும்பொழுது அவருக்கு ஒத்தாசை எங்க வருது, ஒத்தாசை எங்கே இருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 22வது அதிகாரம் 43 22:43. இந்த பாடல் வழியா போகும் பொழுது 22:43 அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதை பரலோகத்திலிருந்து வருகிற பாதை. இப்ப பிதா பாக்குறாரு, நான் என் குமாரன் பாடல் வழியா போறாரு, நான் என்னுடைய தூதன் அனுப்பி என்ன செய்ய பலப்படுத்துவேன்னு சொல்லி பலப்படுத்தினாரு. ஆனா பாதையை மாத்துறேன். இப்ப காரியங்க பாருங்க. இப்ப ஒரு பையனுக்கு அப்பா தண்டனை கொடுக்குறாரு. இத தண்டனாவிலேயே அந்த பையன் போயிட்டு இருக்கான். அம்மா ரொம்ப வேதனை அடிச்சு ஷோ ரெக்கமெண்ட் பண்ண போதுங்க, பாவங்க, நம்ம சொல்றேங்க நம்ம பிள்ளைதானங்க. அவரு மனதிறங்கி மனைவி சொல்றா சரி போடா அப்படின்னு அனுப்பிடுவாரு. ஆனா இது போல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அன்னைக்கு ஆண்டவர் இறக்கப்பட்டார், மனதுருக்கினார், அந்த பாதையை நிறுத்தினார், பாடுகளை நிறுத்தினார், தீங்கு நிறுத்தினார், ஸ்டாப் அப்படின்ட்டார். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்ல வந்த பாதையில ஸ்டாப் கிடையாது. அந்த பாதையில அவர் போய்தான் ஆகணும். எடுத்துக்கொள்ளுமா 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 43வது வசனம். 2 சாமுவேல் 24:16. எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். தாவீது லக்கம் பார்க்க கூடாது. ஏன் லக்கம் பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அவங்க மூலமாக உன் சந்ததியை என்ன முடியாதப்பா, தூள போல பெருக பாருங்க, நீ விசுவாசிச்சு போயிட்டே இருக்கணும். ஆனா சாத்தான் இவருக்கு ஒரு ஐடியா போட்டார். உன்னுடைய பணத்தை என்றது மாதிரி நிறைய பேர் பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு சேர்ந்துச்சு ஹாப்பி. அது போல இவர் என்ன சொல்லி சாத்தான் தூண்டுறான். ஆண்டவர் பிடிக்கல. எல்லாரும் தாவீது சொன்னாங்க, ஏப்பா வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, செய் செய் செய், நான் சொன்னா செய்யணும். நான் பிடித்த முயலுக்கு 3 கால்னா நீ ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யாது. ஆண்டோடைய கோபம் வந்துச்சு. இந்த கோபம் எப்படின்னா 3 சாய்ஸை கொடுத்துறாரு தீர்க்கதரிசி மூலமாக. இப்ப தாவீது தெளிந்து கொண்ட ஒரு சாய்ஸை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன், பிதாவாக்கிய தேவன், தான் குமாரன் பாடுவழியா போகும்போது மனஸ்தாபப்படவே இல்லை. தன் இருதயத்தை கடினமாக கொண்டார். அடுத்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து, ஸ்டாப் அப்படின்னாரு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகம் குப்புற விழுகிறாரு, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட, என்னுடைய சித்தத்தினுடைய உடைய சித்தத்தினுடைய சரி என்று சொல்லுவது, எஸ் என் சித்தம் இதாப்பா, நீ இந்த பாதையில தான் போகணும், இந்த கஷ்டத்துல தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் தன் ஆத்தும வருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதே அப்பா, எந்த அப்பா? சாலமோன், சரி தாவீதுல இறக்கப்பட்டார், எங்கிட்ட இறக்கப்படல. அது அவருடைய பாதை, அதை நம்ம மாற்றவே முடியாது. சரி, தேவனுடைய சித்தத்தை யாராலும் மாற்ற முடியாது. இது முதல் குறிப்புல ஒரு செக்ஷன். அடுத்து அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும், அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆரோக்கியராஜ் போன் பண்ணி கேட்கிறார், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க மாலையில செய்தி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி. நான் நோ சொல்லிட்டேன். ஏன் நோ சொல்லிட்டேன்னா, ஆரோக்கியராஜ் பல நாள் வர மாட்டார். இன்னைக்கு வந்திருக்காரு. வராதவர் சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு ஆவியானுடைய பாதையில தான் நான் போவேன். எனக்கு அன்னைக்கு சாயங்காலம் நிறைய காரியங்களை ப்ரிப்பேர் பண்றதாக என்னுடைய மைண்ட்ல இருந்துச்சு. அதெல்லாம் நான் செய்தேன். நோனா நோ தான். ஆனா இங்க ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு கூட்டத்தார ஆண்டவர் சந்திக்கிறார். மெய்ப்பர்கள். இந்த மெய்ப்பர்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெய்ப்பர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் பெத்லெகேமில் மேய்க்கிற மெய்ப்பர்கள். பெத்லெகேமில் மந்தையில் இருக்கு. தங்கள் மந்தையில் எங்க பாஸ்டர்
பாஸ்டர் ஜோ டேனியல் ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி சொன்னார். எஸ், கிறிஸ்துமஸ் எஸ் வேதாமகத்தில் இல்லை பாஸ்டர், தெரியுங்களா? அந்த 11வது வசனம் இங்கிலீஷ் பைபிள் இல்லை, ஆனா தமிழ் பைபிள் மட்டும் இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் என் மனைவி மூலமா, இது மலையாள பைபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி. சரி, நம்ம எங்க வந்துடும். இந்த எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் கிறிஸ்துமஸ் செய்தியில அரைக்குறையில் நான் இருந்தார். ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னார். அதை நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் அதை சொல்லுவேன். அங்க என்ன அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேய்ப்பர்கள் யாருடைய மேய்ப்பர்கள்னா பிரதான ஆசாரியன் காய்பா மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பர்களுடைய வேலை என்னன்னா, இந்த மந்தையை மேய்க்கணும். இந்த மந்தையில இருக்கிற ஆடுகள்ல ஏன் பெத்லகேம்ங்கனா, அந்த பெத்லகேம்ல தான் பெஸ்ட் கோதுமை கிடைக்கும். கோதுமை அறுவடை முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கிற அந்த இலைகள் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த ஆடுகள், எல்லா ஆடுகளும் இதை சாப்பிட நாட்டாளோடு, அந்த மாதிரி இந்த பெஸ்ட் ஆடுகளை காத்து கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்களுக்கு வந்து ஆண்டோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17 கண்டு அந்த பிள்ளையை குறித்த தங்களுக்கு சொல்லப்பட்ட இளைஞர்களை பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க. ஐயா, தேவன் பூமியில மனுஷனா பிறந்துட்டாருங்க, ஒரு ரட்சகர் குழந்தையா பிறந்திருக்காருங்க, போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது மீட்பர்கள் தங்களுக்கு சொன்னவைகளை கேள்விப்பட்ட யாரும் அவர்களுக்கு குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்லி எங்க பாஸ்டர் ஒரு அருமையான விளக்கத்தை சொன்னார். இந்த மீட்பர்கள் யாருன்னா தாழ்த்தப்பட்டவர்கள். யூதர்கள் தான், 100% யூதர்கள் தான். ஆனா இவங்களை வந்து ஒரு பூச்சி மாதிரி பார்ப்பாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டாங்க, அவங்க இந்த சடங்காச்சாரத்தை கை கொள்ள முடியாது. ஒரு செத்து போனதை தூக்கி போட்டாச்சுன்னா அவங்க அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு இத்தனை தடவை கையில கழுவணும், தண்ணி இருக்காது, கழுவ முடியாது. அவங்க ஆலயத்துக்கு போகணும், இவங்களால போக முடியாது. அதனால இவங்களை வந்து எல்லாரும் தள்ளப்பட்டு இருக்காங்க. ஆனா அதை விட இன்னொரு கரெக்ட் பர்மிஷன் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மேய்ப்பர்ல குறித்து ரோமா அரசாட்சி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, எங்க பாஸ்டர் சொன்னார். அது என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, 2 அல்லது 3 சாட்சிகள் வந்து அதை உறுதிப்படுத்தலாம். ஆனா ஒரு மேய்ப்பனால வந்து சாட்சி சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவுட், உள்ளே விட மாட்டாங்களா, எதுக்குள்ள அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட யாருமே இவருடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில் இருந்த மக்களுக்கு உலகம் சொல்ற நற்செய்தி சொல்கிற சான்ஸ ஆண்டவர் அவங்க செஞ்சாங்க. அதான் ரைட், ஆண்டவர் எதிர்பார்ப்பு இதான். இப்ப அடுத்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இது தேவ தூதர்கள்ட்ட மூலமாக பேசி மேய்ப்பர்கள் சாட்சி சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ரோமர் 10வது அதிகாரம் 15வது வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பது? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிக்கையுடைய பாதங்கள் எவ்வளவு அழகு. நீங்க ஆண்டோடைய வார்த்தையை எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய பாதத்தை பார்க்கிறார். இது எனக்காக அவருக்காக போகிற பாதங்கள். சரி, இந்த பாதையில தான் ஆண்டவர் போகிறார். இதுல 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரம் 2வது, தேவனை குறித்து வைராக்கியமா இருக்கிறாங்க, ஆனா தேவனை குறித்த அறிவு கிடையாது. அந்த அறிவு எப்படி வரும்? அவரை கொடுக்கிற அறிவு வரும்பொழுதுதான் வரும். அந்த அறிவு வரும்போது வாய்நாள் நீங்க அறிவிக்கிறீங்க. சரி, அடுத்து அவருக்காக அடுத்து ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று. நஷ்டம் குப்பைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளமா, இது ஒரு தாழ்த்திற அனுபவம். நஷ்டம் மைனஸ். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 27வது வசனத்துல 18, 27, அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியன், தூளும் சாம்பல். இந்த ஆபிரகாம் யார பார்த்து சொல்லுகிறார்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே சோதோம் குமாரம் அழிக்கிறதுக்கு நீதிமான்கள் இருந்தா அழிப்பீங்களா, அழிக்க மாட்டீங்களா? நம்பர் தான் மாறிட்டு இருக்கு. நீதிமான், அவர் நீதிமான் இல்லையா? நீதிமான் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? முடியாது. பேசுகிற நீதிமான்
பயந்து பயந்து பேசுறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆண்டவரே, நான் யார் அப்படின்னா ஒரு தூளும் சாம்பலுமா இருக்கு. தூளும் சாம்பல்ங்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார். இதைத்தான் பவுல் தன்னை எப்படி சொல்கிறாரா, ஒரு குப்பை அப்படிங்கிறார். சரி, இரண்டாவது குறிப்பை நம்ம பார்க்கணும், நஷ்டம் என்று விட்டு. சரி, நஷ்டம் என்று விட்டு யாராவது பைபிள் இருக்காங்களா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இது ரெஃபரல் பைபிள் கிடையாது, வசனமே இல்லைன்னா அங்கே எங்க ரெஃபரல் பைபிள் போகலாம். ஸோ இது எனக்கு ஆவியானவர் ஸ்பெஷல் மெசேஜ். சரி, வாசிப்போமா? அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். என்னைய மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. என்னைய மாதிரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குள்ளமான ஒருத்தர். நான் குள்ளம், என்ன சகை. பைபிள்ல டாலா இருக்காரு சவுல் ராஜா. எல்லாரோடைய உயரம், மற்றவங்க எல்லாம் தோலுக்கிட்டு தான் நிற்பாங்களா, இவர்கிட்ட வந்தா தோலுக்கு தான். ஆனா என்னைய மாதிரி ஒரு ஆளு, குள்ளமான ஒரு மனிதன். லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 19:8. சரி, முதல் வசனத்துல வாசிப்போம். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயக்காரருக்கு தலைவர், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கு. டாக்ஸ் கலெக்ஷன்லயும் ஒரு திறப்பார், அவர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் குல்பர்கால படிச்சுட்டு இருக்கும்போது பெங்களூர்ல ஒரு, நான் சொல்ற மாதிரி சகியே கிடையாது, இன்கம் டாக்ஸ்ல டாப் ஆபீஷியல் ஒருத்தர். அவருடைய பையன் பேரு, என்னுடைய கிளாஸ்மேட், தமிழ் பேசுவான், கபிலார் மன்னன். இப்ப மறிச்சிட்டான், ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். அவர் ரொம்ப சிம்பிள் பண்ணும், தின்னா இருப்பாரு, இருப்பான், கையில சிகரெட் எல்லாம் பார்க்க முடியாது. கபிலார் மன்னன். அவனுக்கு எவ்வளவு பவர்னா, அவனை தேடி அநேகர் வருவாங்க. வந்து, வாங்க எங்க வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு கூப்பிடுவோம். உங்க அப்பா சொன்னாரு, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், ரிச்சஸ்ட் மேன் அவர் வீட்டுக்கு கூட்டு போவாங்க. ஏன்னா இவர் நினைச்சாருன்னா யார் வீட்லயும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவார். பெங்களூர் ஃபுல்லா யார் இடத்துல எங்க ரேடுங்கிறது இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி பவர்ஃபுல் மேன். அப்படி இருக்கிறவர் எதை குப்பை அப்படின்னு நீங்க நினைச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம். சகியு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியிலே பாதியாகிலும் ஏழையில் கொடுக்கிறேன். நான் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால், இந்த அநியாயமா வாங்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு டாக்ஸ் எவ்வளவு நாளும் போடலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப ஒரு பானை, அந்த பானை 5 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு குயவன் கஷ்டப்பட்டு அதை செஞ்சு அந்த ஊருக்கு கொண்டு வரான். ஊருக்கு உள்ள வரும்போது ஒரு டாக்ஸ் போடுவாங்க. 5 ரூபா பானைக்கு 1 ரூபா டாக்ஸ். ரொம்ப ஜாஸ்தி இருக்கா, கட்டு இல்லைன்னா இப்படி போயிருந்து. சரி, 1 ரூபாயை கட்டிட்டான். இப்போ இவனுக்கு இந்த 5 ரூபா விற்கும்போது 4 ரூபா தான் அவன் கையில் கிடைக்கும். உள்ள வர்றான், சந்தைக்குள்ள வர்றான். சந்தைக்குள்ள வரும்போது ஒரு டாக்ஸ் 50 பைசா கட்டு டாக்ஸ். ஐயா, பானை விலையை 5 ரூபா, இங்கே ஏற்கனவே 1 ரூபா வேணுமா இல்லை இப்படி போறியா? சரி, 50 பைசா கொடுத்தாச்சு. உள்ள உட்கார்றான், அந்த பானையை விற்கிறான். வித்து காசாக்குறான் 5 ரூபா. வெளியே வரும்போது அடுத்த டாக்ஸ். நம்ம அதில் எப்படி ஜிஎஸ்டி போடுறாங்க, வித்த உடனே டாக்ஸ். இப்படி போட்டு போட்டு கடைசியில் அவனுக்கு ஒரு 1 ரூபா தான் மிஞ்சும் வீடு போய் சேரும்போது. அப்படி சக்கையா புளிஞ்சு கிடைச்ச ரூபாயத்தான் அவன் சொல்றான். இவ்வளவு நாள் அந்த பணத்துக்காண்டி என்னென்னமோ அவன் செஞ்சான். இப்ப அந்த பணம் அவனுக்கு எப்படி இருக்கு? குப்பையா இருக்கு. அதனாலதான் நஷ்டம். இதெல்லாம் எனக்கு லாபம் கிடையாது, நஷ்டம். இப்ப ஆண்டவர் வந்து அவர் சந்திக்கிறார். இந்த சந்திக்கிறத எப்படி நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிங்கன்னா, என்கவுண்டர். என்கவுண்டர்ங்கிறது என்னன்னா, 2 பேர் அன்எக்ஸ்பெக்டா சொல்லி. ஒரு ரவுடி இருப்பான், கழுத்துல இவ்வளவு செயின் போட்டிருப்பான், கையில் இதுவரை பிரேஸ்லெட் போட்டிருப்பான், பெரிய ரவுடி. ஆனா போலீஸ் அவனை பிடிச்சு ரோட்ல துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு வருவாங்க. இது என்கவுண்டர். அதுபோல சகையை போயிட்டே இருக்காரு. ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு, மரத்துல ஏறு, நான் உன்னை சந்திக்க போறேன்னு சொல்லி. இப்ப அவருக்கு எது லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. சரி, இந்த கால்குலேஷன் இது பைபிள்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாஸ் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுமா? லேவியராகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 6வது அதிகாரம் முதல் 16 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கணும். அந்த 16 வசனத்தை வாசிக்க டைம் கிடையாது. ஆனா 5வது வசனத்தை மட்டும் வாசிக்கணும். லேவியராகமம் 6:5. பொய் ஆணையிட்டு சம்பாதித்த பொருளை திரும்ப கொடுக்கவே. பொய் ஆணை, அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் தான் போடுறதான் சட்டம். அந்த
முதலை கொடுக்கிற அல்லது அதோட 1/5 அதே மாதிரி 1/5 தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா அதிகமாக 1/5னா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/5 கொடுக்கணும். ஆனா அது வந்து எவ்வளவு % வரும்? 20% கணக்கு வருது. எவ்வளவு? 20% வருது. ஆனா இவர் கொடுத்தது 20% கிடையாது, 400% கொடுத்தார். எவ்வளவு? 400% யாரு கொடுக்கிறா? சகையை கொடுக்கிறார். காரணம் அது குப்பை தூசி, இது எனக்கு தேவையில்லை. பாருங்க 9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் இன்னைக்கு அதை சொன்னார். கூடு, அப்புறம் நான் வரேன். இங்கெல்லாம் கிடையாது. நம்ம ஊழியக்காரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த காணிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் வந்து கொடுக்கவே சொல்லலை. ஆனா இவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, இது குப்பை தூசி, இது எனக்கு தேவையில்லை, இதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்ப இதுவரை இவன் யார் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு, பணக்காரங்க பின்னாடி தான் ஓடிட்டு இருந்தான். இவன்ட்ட சிக்குவான். நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, பர்மா ஹோட்டல். அடிக்கடி இன்கம் டாக்ஸ் ரைட் வரும். ஏன் ரைடு வருதுன்னா, அங்க உள்ள போனா உட்கார இடம் கிடையாது, அங்க ரைடு வரும். ஒரு டீ கடையில் ரைடு வருமா? வராது. இவ்வளவு நாளும் பணக்காரங்க பின்னாடியே ஓடிட்டு இருந்தான். இப்ப யார் பின்னாடி வரான் தெரியுமா உங்களுக்கு? நம்ப மாட்டீங்க, ஏழைகள் பின்னாடி. ஏழை யாரா இருக்கான்? விடு, நீ ஏழையா, உண்மையில ஏழையா, எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோ, 400% ரிட்டர்ன் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சரி, இதனுடைய மதிப்பு என்ன? 0. மூணாவதாக ஒரு குறிப்பை பார்த்து முடிக்க போகிறோம். குப்பை. என்னது? குப்பை. இது எது பலன் சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். குப்பையாக எண்ணுகிறேன். 3வது அதிகாரம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். இந்த குப்பைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுல்ட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன? பவர். அவர் போவாரு, தரன்னு இழுத்துட்டு வர்றாரு, வீட்டுக்குள்ள போயிடுவாரு, கையை பிடிச்சு இழுத்துட்டு வருவாரு. இப்போ ஒல்லியா ஒரு 80-90 வயசு கலனார முடியாது. அந்த ஆளு நடக்கவே முடியாது. அந்த ஆளு அவரை தூக்கிட்டு போய் ஒரு ஆள் வேணும். ஆனா எவ்வளவு பவர்னா, தேவான கல்லறைறதுக்கு எல்லாம் அவர் ரெடியா உட்காந்துருப்பாரு. நான் போதும் எல்லாம் இருக்கேன். அவருடைய ஸ்ட்ரென்த், ஒரு சரீர பலன் இருந்துச்சு. அந்த பலன் எல்லாம் வேஸ்ட்டுங்க. அப்படி சரீர பலனோடு இருந்து ஒரு ஆள் தன்னுடைய வாழ்க்கையில என்னத்தை கண்டார் அப்படிங்கிற நம்ம பார்த்து இந்த செய்தி முடிக்க போறோம். அந்த பலன் குப்பையாக இருந்துச்சு அவருக்கு. எடுத்துக்கொள்ளாம நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்க, 14வது அதிகாரம் 5வது வசனம். சிம்சோன் பெலன், ஒரு பக்கம் சிம்சோன், இன்னொரு பக்கம் சவுல், 2 பேரும் ஈக்குவலி டஃப். சிம்சோன் ரொம்ப ஹை கூட. 14வது அதிகாரம் 5வது வசனத்துல, சிம்சோன் கையில எந்த இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாதுங்க, கன் கிடையாது, கத்தி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியே சிம்சோன் அவர்கள் ஊருக்கு வரும்பொழுது, இதோ ஒரு கர்ச்சிக்கிற பாலசிங்கம் வந்தது, அவன் இறங்கினது, கையில் ஒன்றும் இல்லை, நோ வெப்பன். ஒரு ஆட்டுக்குட்டியை கிளிக்கிற டாடன் கிழிச்சு போட்டாங்க. அந்த அளவுக்கு பலன் இருந்த சிம்சோன். அந்த பலன் குப்பையாக ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார் பாத்தீங்கன்னா, 15வது அதிகாரம் 16வது வசனம், ஒரு கழுத்தையுடைய தாடை இருக்கு, அதை வச்சு 1000 பேரை கொள்றாரு. அந்த அளவுக்கு ஒரு பலன் இருந்துச்சு. அந்த பலனை அந்த குப்பையாக மாற்றுகிறார். அது எப்படி மாற்றுகிறார்னா, 16வது அதிகாரம் 28வது வசனத்துல, பிரேயர் ஜபம், கண்ணு போச்சு, எல்லாமே ஸ்ட்ரென்த் போயிடுச்சு. இந்த பவுல மாதிரி மாற்றிட்டார் ஆண்டவர். கண்ணில் இருக்கிற செதில் வந்து கண் பார்வை போயிடுச்சு, இவருக்கும் பார்வை போயிடுச்சு. என்னைக்கு அந்த பார்வை போச்சோ, சவுல் அதுக்கப்புறம் எழுதுறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டார். ஒரு சொல்வார், காலத்தில் நினைக்கிறேன், இது என்னுடைய கையினாலேயே நான் எழுதினேன் அப்படின்னு சொல்வார். பார்த்து கஷ்டப்பட்டு தான் எழுத வேண்டியிருக்கு. ஆனா அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இப்ப எல்லா பவரும் போயிடுச்சு, ஆனா ஒரு பவர் போகல, ஜெபிக்கிற பவர் போகல. தேவன் யாருன்னு தெரியும், அவருக்காக அவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் எதெல்லாம் குப்பைன்னு சொல்லி நான் விடணுங்கிறது அவருக்கு தெரியும். கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இதுவரை கர்த்தராகி ஆண்டவரை பார்க்கணும், தெரியல தெரியுமா, வயசு ஜாலியா இருக்கும். அவ வழியில பார்த்துக்கிட்டா, அவளுக்காண்டி நான் என்னெல்லாம் செய்றேன் தெரியுமா, தெரியல அளவுக்காண்டி எல்லாம் லிஸ்ட் போடுறாரு, தெரியல எல்லாம் போச்சு. ஆண்டவரே,
என் 2 கண்களுக்கு திரியாக வெளிச்சமே, ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்துள்ளும் தேவனே, பலப்படுத்தும். இந்த பலன் தான் உன்னதத்தை பரப்பல. இந்த பலன் வந்ததுக்கு அப்புறம் அவன் கொள்றான். அவன் உயிரோடு இருந்தவரோட அவன் கடைசி நேரத்தில் அத்தனை பேரை காலி பண்ணிட்டார். சோ 3 குறிப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். 1, அவருக்காக, தன்னை சந்திச்ச ஒளிக்காக. 2வது, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பவுலுக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டுக்காக நன்றி ராஜா. இதத்தின் ஆழத்தை எங்களுக்கு போதிக்கிற தேவ ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த சத்தியத்தை எங்களுக்கு பரத்திலிருந்து கொடுத்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.